வணக்கம், நான் உங்கள் சுந்தர். இந்த வீடியோவில் வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்ஷன் கேமரா வீடியோ எடுக்க போகிறோம். நம்மளோட தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோடது இல்லைங்க, ஃப்ரெண்டோட தான். அதை எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னா, நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஒரு வேலை வாங்கினா எப்படி இருக்கும், எப்படி வீடியோ குவாலிட்டி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அது போக ஃப்ரெண்டும் வாங்கியிருக்கா இப்போ தான். சரி, நம்மளும் போய் சும்மா பார்த்துட்டு வரலாம், நம்மளுக்கு கண்டென்ட் வேறு இல்லையா, சரி போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனோம். நைட்டு தான் போனோம். எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து பகல் ஷிஃப்ட்டு, அதனால் நைட்டு தான் ஃப்ரீயாக இருப்போம். போயிட்டு வர்றதுக்கு எனக்கு 12 மணி ஆயிடுச்சு. அது போக மழை வேறு. அவன் இன்னும் வீடியோ எடுக்கலை. பேட்ரி வந்து ஒரு பேட்ரி தான் இருக்குது. பேட்ரியெல்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பேட்ரி தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் சார்ஜும் இல்லை. அதில் எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும் அந்த பாக்ஸில். அது அந்த பாக்ஸை வேறு ஏதோ உள்ளே வந்த பாக்ஸ் வேறு தொலைச்சிட்டேன்னு சொன்னான். சரி அப்படின்ட்டு சரி அதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு, மவுண்ட்டு வேறு எனக்கே ஒரு மாதிரி குழப்பமாயிருச்சு. மவுண்ட் வேறு நிறையா கொடுத்துருந்தாங்களா. மவுண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே பேசுகிறதே தெரியாது. இப்படி ஓரளவுக்கு மூக்கிட்ட இருந்தால் தான் கேமரா ஆனில் இருக்கா, வீடியோ எப்படி இருக்கு, ஆங்கிள் கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்க்க முடியும். அதுதான் ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அந்த மவுண்ட் வந்து நிறையா மவுண்ட் இருந்தங்காட்டிக்கு என்ன ஆகுது, கேமரா இப்படி இருக்கிறதுக்கு பதில் இப்படி இருக்குது, இந்த பக்கம் ஸ்க்ரீன் இருக்கா, அதனால் மவுண்ட்டு போடுறதுக்கே குழப்பமாயிருச்சு. அப்புறம் அப்போ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்ட்ராப் வேறு அவனுக்கு செட் ஆகலை. 2 மவுண்ட் வச்சுருக்கான், பட் ஆனால் அவன்கிட்ட ஸ்ட்ராப் வேறையாக இருக்குது. அதுதான் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்ட்ராப் மட்டும் வேறு வாங்கிடுறா, அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரி நான் வாங்கிடுறேன் அப்படின்ட்டான். சரிங்க, நீங்கள் பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. நைட்டில் பேக்கரியில் தான் உட்காந்து வீடியோ எடுத்திருப்போம், வேறு வழி தெரியல. ஏன்னா அவங்க வீட்லேயும் கொஞ்சம் அவங்க அம்மா அப்பாலாம் இருந்தாங்காட்டிக்கு எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. சவுண்டு கேட்டே இருக்கும். எனக்கே வெளியே தறி சவுண்டு கேட்டுருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் தறி ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வர முடியாது. எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு லாங்கு. நான் அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே போய் விட்றதெல்லாம் ரொம்ப லாங்கு. ஓகேங்க, நாங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வாங்க. மக்களே, இதுதான் கேமரா. பாருங்கள், எஸ்ஜே கேம் 6ன்னு சொன்னான். 3000 இல்லையாம்மா அது. காட்ட மாட்டேன்டா, அழுகாதரா. ஆக்சுவலாக பேக்கரியில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆக போகுது. ஆமாங்க, டைம் இப்போ தான் கிடச்சிது, அதனால தான். ஆன் பண்ணலாம்லடா? ஆன் பண்ணுறா. என்னோட உனக்கு இல்லாததாடா. இல்லை, சார்ஜ் இல்லைன்னு சொன்னேன். அதுதான் ஆக்சுவலாக மவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரில 2 பேருக்குமே. அதனால தான் உட்காந்து எல்லாம் மவுண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, என்னோடய லென்ஸ் போட்டிருக்கங்காட்டிக்கு காட்ட மாட்டேன். அதுக்குள்ளே ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் கேமரா. ஆக்சுவலாக இது வாட்டர் ப்ரூஃப் கேஸு. கேமராவில் இத்தனை சமாச்சாரங்களை கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் என்ன சமாச்சாரம்? சமையல் இது ஒரு சமாச்சாரம். இது பழசானது. அது கத்திரிக்காய். இது ஒரு கேஸு. இது எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. இது ஒரு கிளாத்து. இது ஒரு டேப்பு. அப்புறம் சார்ஜரு. அவ்வளோதாங்க இருக்குது மவுண்ட்டு. இந்த மவுண்ட் ஒன்று தான் இருக்குது. நான் யூடியூப் வீடியோ பார்த்தேன், இதே மாதிரி இன்னொரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு மவுண்ட் தான் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் என்னென்ன தெரில. இதை வண்டியில் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறா. எல்லோரும் கோப்ரோ ஓட்டுவாங்க, எஸ்ஜே கேம் ஓட்டிக்க. நான் அது கூட இல்லாமல் இருக்கேன்ல. ஓகேங்க, கேமரா உள்ள வச்சிடலாம். அவ்வளோதாங்க வீடியோ. இதாங்க வீடியோ. நான் இங்கே ரொம்ப பேச விரும்பலை. நைட் டைம் தான் மோட்டோ விலாக் போக வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வரும்போது வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலை, அதனால் இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். வண்டி ஓட்ட விலாக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டோம். கரும்பு முடித்த மழை இப்போ தான் வந்து தொலையணுமா. மத்தியானத்துலேருந்து மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு மழையில் தான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். கஷ்டகாலம். சரி, வரும்போது தான் வீடியோ எடுக்கல, போகும்போதாவது பேசிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னா, ஆக்சுவலாக ஃப்ரெண்டு தான் கேமரா வாங்கியிருக்கான். நம்ம எதுக்கு வீடியோ எடுக்கிறோன்னா, நீ எதுக்கு தம்பி வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் இல்லாமல் அப்படின்னு கேட்பீங்க. அது ஒரு காரணம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம எப்படியும் ஃப்யூச்சரில் கேமரா வாங்குவோம்ல, அதை நம்ம இப்போயே பார்த்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸாக இருக்கும். அதெல்லாம் ஃப்ரெண்டு இப்போ தான் கேமரா வாங்கியிருக்கான். சரி, அவனுக்கு மவுண்ட்டும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா சரின்ட்டு
நம்ம அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே துளி உழுகுலப்பா. டைம் பார்த்தீங்கன்னா 10 கரெக்டாக 10 மணி. 10 மணிக்கு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்டு வீடியோ போடுறான். அவன் இவ்வளோ நாள் வீடியோ போடல. டியூப் 200 நம்ம பையன்தான். கேமரா ரேட்டு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கேமரா. இன்னும் பேட்ரி அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேட்ரி எல்லாம் வாங்கணும். கேமரா நல்லாயிருக்கு, 10,000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. நான் ஏன்னா கேமரா வாங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவோட மொபைலில் நிறைய யூசேஜ் இருக்குங்க. கேமரா வாங்கி அது நம்ம சார்ஜ் எப்போ தீரும்னு தெரியாது. ரெக்கார்ட் ஆகிட்டு ஃபுட்டேஜ் இல்லாமல் போவோம், ரெக்கார்ட் ஆகாமையும் ஒரு வாட்டி போவோம். அதெல்லாம் டென்ஷனுங்க. முக்கியமான இது நம்ம எடுக்கும்போது ரெக்கார்ட் ஆகி ஃபுட்டேஜ் இல்லைன்னா சரியான காண்டாயிரும். அது போக பார்த்தீங்கன்னா மொபைல்னால் சார்ஜ் நம்ம எங்கே வேணால் போட்டுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம ஆன் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரியே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தான் சார்ஜும் நிற்கும். இதே மொபைலாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5-6 மணி நேரம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எங்கேயா ட்ரிப் போகும்போது மொபைல் ஃபுல்லாக சார்ஜ் போட்டேன்னா 2 மணி 2, 3, 4 மணி வரைக்குமே பேட்ரி நிற்கும். கேமரா ஆப் வந்து ஆன்லேயே வச்சுட்டு போனோம்னா 2 மணி வரைக்குமே சார்ஜ் நிற்கும். நம்ம அதுக்குள்ளே வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அங்கேயே ஏரியாவுக்கு ஊருக்கும் போயிடலாம். இதே பேட்ரி ஆக்ஷன் கேமராவாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பேட்ரி பிரச்சனை கொஞ்சம் எச்சாகவே இருக்கும். அதனால தான் நான் இன்னமுமே வாங்காமல் இருக்கேன். ஆனால் 1000 ருபீஸ் கேமராலாம் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. அதெல்லாம் வாங்கிடாதீங்க. ஏன்டா நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன நீ ஃபஸ்ட்டு இந்த தூக்கி போட்டு மொபைல் ஸ்டாண்ட் வச்சிருக்கிற. மொபைல் ஸ்டாண்டா? மொபைல் ஸ்டாண்ட் மாட்டிருக்கல. ஆமாம். அதை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டு ஃபோன் சார்ஜ் ஏற்றுற மாதிரி ஃபஸ்ட்டு வாங்கு. மொபைல் ஹோல்டரா? ஆமாம். அது வாங்கலாம்டா. வண்டி ரொம்ப பேட்ரி இழுக்குமேன்னு பார்க்குறேன். நானும் எப்போயாவது தான் வெளியே போகிறோம்ல, அதனால் ஆன் பண்ணுற மாதிரி வாங்கலாம். ஆஃப் ஆன் பண்ணுற மாதிரியும் இருக்குது சார்ஜுங்க. அந்த இப்போ சார்ஜ் போடுறோம்னா மொபைலுக்கு அப்போ மட்டும் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. 1800 2000 சொல்கிறாங்க. அந்த 2000 ரூபாய்க்கு நான் பவர் பேங்க் வாங்கிட்டா கூட நான் வேணுங்கிறப்ப பவர் பேங்க் எடுத்துகிட்டு வேணாதப்போ வீட்டில் வச்சுக்கலாம். 20,000 mAh 2000 ரூபா கிட்ட தான் வருது பவர் பேங்க்கு. நம்ம எங்கேயோ வெளியே போகும்போது கூட நம்ம அது போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு அதை விட பவர் பேங்க் தான் ஈஸியாக தோணுது. இது வரைக்கும் நான் மாட்டிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ மாட்டலடா. எனக்கு நான் எப்பயாவது தான்டா போகிறேன். எதுக்கு அது தேவையில்லாமல் எனக்கு அது அடிக்கடிக்கு போகிறேன். நீ எப்பயாவது போகிறேன். அப்படித்தான். எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். பேட்ரி ரொம்ப இழுத்துருமோன்ட்டு அந்த பயம் இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பேட்ரியிலே வேறு கனெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் சரி நம்ம பவர் பேங்க்கே வாங்கிக்கலாம், நம்மளுக்கு அது கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கேமரா வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. அவன் வீடியோ போட்டு தான் நான் வீடியோ போடணுன்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கு முன்னாடி போடாதடா. ஆக்சுவலாக கேமராவே அவனுது, நம்ம வீடியோ போடக்கூடாது. அது நம்மளுக்கு நம்ம அறிவுக்கு தெரியணும். ஓகேங்க, நான் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன்.